அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது, உங்களை சுற்றி இருக்கும் அனைவரையும் கவர்ந்திழுக்க இந்த 3 வார்த்தையை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உத்தியோகம் மற்றும் தொழில் செய்யும் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் ஒரு மேக்னெட் போல நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. உங்க மேல ஒரு நல்ல அட்ராக்ஷன் ஏற்படும். குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. எல்லாருமே இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த சக்தி வாய்ந்த 3 வார்த்தைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம பயன்படுத்த கூடாது. இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ணும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதற்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நாம் தினம்தோறும் பார்க்கக்கூடிய பழகக்கூடிய நபர்களை ஒரு மேக்னெட் போல நம்மால் சுண்டி இழுக்க முடியும். இது ஒரு வசிய முறை போல கிடையாதுங்க. அன்பால் கவர்ந்து இழுக்கக்கூடிய முறை. இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது உங்ககிட்ட ஒரு தெய்வீகமான கவர்ந்து இழுக்கக்கூடிய அன்பு வெளிப்படும். உங்ககிட்ட இருந்து தோன்றக்கூடிய அந்த அட்ராக்டிவான ஆரா அனைவரையும் கவர்ந்து இழுக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்னமும் அதிகமான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. ஏதாவது உதவிகள் நீங்க கேட்டால் கூட அதை மறுக்காமல் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய புதிய நபர்களை நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தையை கரெக்டா நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரே மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம கண்டினியூஸா நீங்க பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். வாய்விட்டும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. அதனால நிறைய முறை சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. 5 நிமிடங்களில் ஒரு 10 முறை நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் பொறுமையா உணர்ந்து நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், கோவில்ல உட்கார்ந்துன்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மனம் அமைதியாக இருக்கும் நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அதே போல 10 நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொல்ல போறவங்க நீங்க 2 டைமா ஸ்பிளிட் பண்ணி கூட சொல்லிக்கலாம். காலையில் ஒரு 5 முறை, மதியம் அல்லது இரவு நேரத்துல ஒரு 5 முறைன்னு எப்படி வேணாலும் நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே பெஸ்டான ஒரு டைம் என்னன்னு பார்த்து
பார்த்தீங்கன்னா உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில நிமிடங்களை பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் தூக்கம் ஏற்படுவதை போல உணர்வு வரும்பொழுது இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தூக்கம் வருவது போல அந்த உணர்வு இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இதை தாங்க ஆல்பா ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். இந்த நேரத்துல நாம் நினைக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆழமாக ஆழ்மனதில் பதியும். அதனால தாங்க நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், நமக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள்னு இதை பற்றியெல்லாம் ஆழமாக உணரவே கூடாது. சில பேர்லாம் பார்த்தோம்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை உணர்வு பூர்வமாக நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கிடுவாங்க. அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய சோகம் தரும், கவலை தரக்கூடிய அந்த உணர்வுகள் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். ஆழ்மனதில் என்ன உணர்வுகள் இருக்கோ அதற்கு ஏற்றது போலதாங்க இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். நைட் டைம்ல கஷ்டங்களை பற்றி நினைச்சிட்டு தூங்குறவங்களுக்கு எப்பவுமே கஷ்டம் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் தாங்க உருவாகும். சோ நாம் தூங்க போவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை ரொம்பவுமே கேர்ஃபுல்லா நம்ம பயன்படுத்தணும். எதை பற்றி நாம் நினைக்கிறோம், சிந்திக்கிறோம், எந்த விஷயத்தை நம்ம உணர்கிறோம்ன்றதுல ரொம்பவுமே விழிப்புணர்வுடன் இருக்கணும். அதே போல நாம் தூங்கி எழுந்த உடனேயே நம்முடைய முன்னோர்கள் பாசிட்டிவான விஷயத்தை பார்க்கணும், கேட்கணும், நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணமும் நாம் தூங்கி எழுந்தவுடன் இருக்கும் நேரத்திலும் நம்முடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில இருக்கும். சோ அந்த நேரத்திலும் பாசிட்டிவான உணர்வுகளோட நம்ம எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப நேர்மறையாக சந்தோஷமானதாக அமையும். அதனால தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையையும் நீங்க அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அல்லது தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அல்லது காலையில் நீங்க தூங்கி எழுந்த உடனேயே இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அல்லது தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி வாங்க அந்த மந்திர வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. அலவ் இம்ப்ரெசிவ் லவ், அலவ் இம்ப்ரெசிவ் லவ், அலவ் இம்ப்ரெசிவ் லவ். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வார்த்தை, மனப்பாடம் செய்யறதுக்கும் சுலபமாக இருக்கும். ஆனால் மனப்பாடம் செஞ்சு வச்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அல்லது இதையே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நீங்க கவர்ந்து இழுப்பதாக நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மேலும் ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் கிடையாதுங்க. அதற்கு பிறகு தினமுமே கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.